தண்ணியில்லாத கிணத்துலதான் தலைக்குதா குதிப்பேன் என்கிறார் முதல்வர். அவருக்கு தெரியுமா தெரியாது? இனிய தமிழர் குடி உறவுகளே வணக்கம். தமிழ்நாடு அரசு உடனடியாக சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுக்க வேண்டும். அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும். இப்ப இவர் என்ன சொல்றாரு? மத்திய அரசு தான் அதை செய்யணும் அப்படின்னு நம்ம முதல்வர் சொல்றாரு. ஏன் பீகார்ல செய்ய? அவ்வளவு பெரிய வறட்சி மாவட்டம், அது வறட்சி மாநிலம். அந்த மாநிலத்தில் செய்யும் போது கொத்த மாநிலமான தமிழ்நாட்டில் ஏன் செய்ய முடியாது? அடுத்தது 2011ஆம் ஆண்டே மத்திய அரசு தெளிவா சுப்ரீம் கோர்ட்ல தனது வாக்குமூலத்தில் நாங்கள் ஜாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுக்க மாட்டோம் அப்படின்னு கிளியரா போட்டாங்க மனுவை. இதை தெரிஞ்சிருந்தோம் முதல்வர் மத்திய அரசு தான் எடுக்கணும், மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு எதுக்காக பீலா உள்ள நீட் தேர்வு மாதிரி இதனுடைய ரகசியம் என்ன? நீட் தேர்வு மாதிரி இதையும் கைலாசம் பண்ண போறீங்க. சரி பண்ணுங்க, என் மக்கள் சரியில்லை. இப்ப ஜாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுத்தால் இங்க நிலைமை ரொம்ப மோசமாகும். பீகார்ல அவங்க பூர்வீக குடிகள் அதிகாரத்தில் இருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்க, அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் தமிழரை விட மற்ற பிறமொழியாளர்கள் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டாங்க. பொருளாதாரம், தனது அதிகாரம், ஆட்சி பலம் எல்லாத்தையும் தன் கையில் வச்சிருக்காங்க. இவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால் சாதி வாரியாக இவங்களோட அதிகாரம் தானாகவே தரமட்டமாகிவிடும். இந்த பயம்தான். ஆனா சில பேர் சொல்லுவாங்க, பிரிக்கிறாங்க சாதி வாரியா மக்கள் தொகை கணக்கெடுத்து பிரிக்கிறாங்க. பிரிக்கிறதுக்கு இது என்ன கற்பா? திராவிட கற்பா? பிரிக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை வேணும், நாங்க யாருங்கிறத காமிக்கணும், எங்கள் மக்கள் தொகை எவ்வளவு அப்படிங்கிறத நாங்க பார்ப்போம். இதுக்காக தான் நாங்கள் எடுத்து சொல்றோம். மக்களை புரிந்து கொள்ளுங்கள். திராவிடம் என்பது ஒரு தீய சக்தி என்பது. நன்றி.